மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாக திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் தகப்பனாருமான பொய்யாமொழியின் 25வது நினைவு நாளையொட்டி திருச்சி திமுக தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KN சேகரன், மாநகர செயலாளர் மதிவாணன் உட்பட கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டியதோடு, மும்மொழி கொள்கையை ஒருபோதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு நிதி வழங்காததால் ஏற்பட்டுள்ள நிதி சுமையை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பணத்தை ஏன் நீங்க நிறுத்துறீங்க? நீங்க அதை கொடுங்க. அந்த விவாதத்தில் யார் ஜெயிக்கிறோம், நீங்க ஜெயிக்கிறோம், நாங்க ஜெயிக்கிறோம், அப்புறம் மாத்திரம் அது மக்களிடம் விட்டு விடலாம். ஆனா கல்வி என்ற போது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அந்த படிப்பை, அந்த கல்வியை பாதிக்கின்ற வண்ணம் அந்த தொகையை நீங்கள் நிறுத்துவது என்பது சரியாக இருக்காது. தயவு செய்து முறையாக நீங்கள் பணத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய கருத்தாக நான் பதிவிருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த 3 வருஷத்தை உங்களுக்கே தெரியும், GST இருந்து எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் நாங்கள் பேசும்போது நம்முடைய MP துரை வைகோ முதற்கொண்டு பேசுனது தான். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, எங்களுக்கான பங்கு தருங்கன்னு சொன்னால் அதையே நாங்கள் சமாளித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்பொழுது நாங்கள் சமாளித்து கொண்டோம். ஏன்னா இது வந்து சாதாரண மாணவர்களுடைய கல்வி மட்டுமல்ல, தரமான கல்வி வழங்க வேண்டியது எங்களோட கடமை. ஏற்றால 10,000 15,000 டீச்சர்ஸ்க்கான சம்பளத்தையே அவங்க நிறுத்துறங்கிற அளவுக்கு இன்னைக்கு போகிறாங்க. இதில் ஆக இதையெல்லாம் விட்டு விடாமல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவ செல்வங்களையும் விட்டு விடாமல் கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த பொம்மன் என்பவரை நிறுத்தி சோதனையிட்டதில் வாகனத்தில் கடமான் இறைச்சி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் கோத்தகிரி அருகே உள்ள மார்பாலா தனியார் எஸ்டேட் பகுதியில் கடமானை வேட்டையாடியது தெரியவந்தது. பின்னர் சத்தியமங்கலம் வனத்துறையினர் பொம்மனை நீலகிரி மாவட்டம் கட்டப்போட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். சுருக்கு கம்பி வைத்து கடமானை வேட்டையாடியதாகவும் அதன் இறைச்சியை உறவினருக்கு எடுத்து செல்லும் வழியில் காவல்துறையிடம் சிக்கியதாகவும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடமான் வேட்டையில் மேலும் தொடர்புடைய அர்ஜுனன், ஆட்டுக்குமார், அழகன், எஸ்டேட் மேலாளர் சுனில்குமார் உள்ளிட்ட 15 பேரை கட்டப்பட்டு வனத்துறையினர் கைது செய்து கோத்தகிரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரத்தில் வசிக்கும் ஜான் போஸ்கோ என்பவரின் குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் விருத்தாசலம் வழியாக வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு வேனில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது விருத்தாசலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் செல்லும் நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேனானது சாலையில் தாறுமாறாக ஓடி சாலையின் ஓரத்தில் செல்லும் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அக்கம் பக்கத்தினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். இந்த விபத்தில் வேனில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேருக்கும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து விருத்தாசலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை லட்சுமிபுரம் பகுதியில் கடந்த 1 வருட காலத்திற்கு மேலாக குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சாலையின் நடுவே சரிவர மூடாமல் உள்ளதால் அப்பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அடிக்கடி விபத்திற்கு உள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை வழியாக சென்ற சரக்கு லாரியின் டயர் சிக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அவ்வழியாக செல்லும் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு தாமதம் ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.